ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக வாழ்வதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய வெற்றி நாளாக அமைய எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், எலுமிச்சங்கனியினுடைய சிந்தனை. எலுமிச்சங்கனி என்று சொன்னாலே அதனுடைய மகத்துவம் யாருக்கும் அவ்வளவாக புரிவதில்லை. ஆனால் ஏதோ அதை சாமியிடத்தில், அம்மனிடத்தில், பாபாவிடத்தில், முனீஸ்வரனிடத்தில் வைத்து தருகிறார்களே, அதற்கு என்ன பவர் இருக்கிறது என்று சிந்தனை செய்கிறார்கள். அதை அறிந்து கொண்டார்கள் இல்லை. எலுமிச்சனுடைய ஆன்மீக மகத்துவம் அது என்ன என்று சொன்னால், அதாவது இந்த கனியை அனைவரும் ராஜகனி என்று சொல்லுவார்கள், தேவகனி என்று சொல்வார்கள். இந்த எலுமிச்சனுடைய ஆன்மீக மகத்துவத்தை நாம் இதோ சிந்திக்க போகிறோம். மிளகாய் அதனோடு சேர்த்து கட்டப்படுவதை பார்த்து நாம் பயந்திருக்கிறோம் சில நேரங்களிலே, சின்ன பிள்ளைகளிலே. உண்மையில் இது ஏன் கட்டப்படுகிறது? மேற்கண்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை இதோ சொல்லுகிறேன். அதற்கு முன்பாகவே எலுமிச்சையினுடைய மகத்துவத்தையும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எலுமிச்சையை சாஸ்திரங்கள் தேவகனி, ராஜகனி என்று விவரித்து சிறப்பிக்கிறது. அதனால்தான் தாந்திரீக சாஸ்திரத்திலே எலுமிச்சை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. உலக சக்தியான ஆதிசக்திக்கு எலுமிச்சை மாலை கூட போடப்படுகிறது. தீய ஆவிகளை துரத்துகின்ற சக்தி எலுமிச்சம் கனிக்கு உண்டு. இந்த ராஜகனியை எல்லா ஆலயங்களிலும், அம்மன் ஆலயங்கள், ஈஸ்வரனுடைய ஆலயங்கள், முனீஸ்வரனுடைய ஆலயங்கள், சக்தியினுடைய ஆலயங்கள், பக்தி மிகுந்த பாபாவினுடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் இந்த கனியை தருகிறார்கள். அதை வாங்கி அந்த கனியை வாசற்படியிலோ அல்லது பூஜை அறையிலோ அல்லது வாகனத்திலோ கட்டி பாதுகாப்பாக அந்த வாகனத்தை செலுத்துகிறார்கள். அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள். நம்முடைய பாபா வண்டலூர் வழித்துணை பாபா, பாடிகார்ட் வழித்துணை பாபா. பாடி என்று சொன்னால் உடல் என்று பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும். உடலை, நம்முடைய உடலை, வாகனத்தினுடைய உடலை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பது மட்டுமல்ல, அந்த பயணம், ஒரு பெண் பார்க்க செல்கிறோம், மாப்பிள்ளை பார்க்க செல்கிறோம், அல்லது ஒரு நேர்முக தேர்வுக்காக செல்கிறோம், அல்லது ஒரு பத்திரப்பதிவுக்காக செல்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பயணத்தை பாதுகாப்பாக கொண்டு வந்தும் அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதும் நம்முடைய பாபா அவருடைய கருணை தான் என்பதனால், அதனால்தான் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்ற பெயர் இருக்கிறது. இவரையும் பாடிகார்ட் வழித்துணை பாபா என்றும் இங்கு இருக்கிற அநேக சாய் சொந்தங்கள் அழைக்கிறார்கள், தொழுகிறார்கள், அந்த கனியை வாங்கி செல்லுகிறார்கள். இப்பொழுது மறுபடியும் எலுமிச்சங்கனிக்காக வருவோம். இந்த எலுமிச்சையை சாஸ்திரங்கள் தேவகனி என்று விவரித்து சிறப்பிக்கிறது. அதனால்தான் தாந்திரிக சாஸ்திரத்திலே ஏற்கனவே சொன்னது போல எலுமிச்சம் கனி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. உலக சக்தியான ஆதிசக்திக்கு எலுமிச்சை மாலை போடுகிறார்கள். தீய ஆவிகள் இதனால் வெளியில் செல்கிறது. நல்ல அதிர்வலைகள் நமக்கு உள்ளாக வருகிறது. நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து சேருகிறது. அந்த வகையிலே தீய ஆவிகளை அகற்ற இந்த ராஜகனியானது அந்த வாகனத்தில், ஒரு வண்டியில், மகிழுந்திலே அல்லது மிகப்பெரிய கனரக வாகனத்தில் கூட அதை கட்டுவதை பார்த்திருக்கிறோம். அல்லாது கோவில்களில் கூட திரிசூலம், மூர்த்திகள், யாக குண்டம் மற்றும் கதவினுடைய இருபுறங்களிலும் அதை வைத்து வழிபாடு செய்கிறார்கள். கண் திருஷ்டியை நீக்கி பாதுகாப்பை அளிக்க இது இந்தியாவிலே மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் லண்டனில் கூட இந்த பழத்தை உபயோகம் செய்கிறார்கள். இதோடு மிளகாயும் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது.
உடல் சோர்வு கொண்டவர்களுக்கு எலுமிச்சையினுடைய வாசனை புத்துணர்ச்சி தரக்கூடியது. பெரியவர்களை பார்க்க நாம் சென்றாலும் கூட எந்த கனியும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த கனியை அவர் கைகளிலே கொடுத்தால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த எலுமிச்சை என்பது ஈசனுடைய வடிவம் என்றால் அதில் உள்ள மஞ்சள் சக்தியினுடைய வடிவம். மொத்தத்தில் எலுமிச்சை சிவசக்தி ஐக்கியம் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் எல்லா ஆலயங்களிலும், சக்தியினுடைய ஆலயங்களிலும் கூட, சிவனுடைய ஆலயங்களிலும் கூட இதை அனைவரும் தருகிறார்கள். நாமும் நம்முடைய வழித்துணை சாயப்பாவினுடைய பிரார்த்தனை கோபுரத்தில் அம்மாவின் கரங்களால் பாபாவினுடைய பாதங்களில் வைத்து அதை உண்ட தம்பதிகள் உண்டாகிறார்கள். அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் உண்டாகிறார்கள் என்பது ஐதீகம். அதனால்தான் இங்கே 1000 குழந்தைகளை பெற்றெடுக்க வரம் தந்த பாபாவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வழித்துணை பாபா. அதோடு இந்த கனியை நாம் எங்காவது வெளியில் சென்றாலோ அல்லது வேறு ஏதேனும் பயணம் மேற்கொண்டாலோ தீய சக்திகளை அகற்ற நம்மோடு உடன் எலுமிச்சங்கனியை எடுத்து செல்வது நல்லது. அதோடு வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலும் கூட ஏதேனும் நல்ல காரியத்திற்கு வண்டியிலே நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கும் வண்டிக்கும் சேர்த்து எலுமிச்சங்கனியை சுற்றி 4 திசைகளிலும் வீசுகிறார்கள். 4 திசைகளில் இருந்தும் எந்த கெட்ட சக்தியும் நம்மை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு 4 மூலைகளிலும் அதை வீசுகிறார்கள். தவிர எலுமிச்சம்பழத்திலே உள்ள சிட்ரோனிக் அமில்கா என்கின்ற அமிலமானது மிளகாயில் உள்ள பெனோசியேட் என்கின்ற காரத்துடன் இரசாயன பகுப்பாக மாறி மீத்ரியேட் என்னும் ஒரு வகை உந்து வாயுவை அது வெளியிடுகிறது. அந்த வாயுவை வாகனத்தின் பானட்டில் இருந்து ஸ்டீரிங் வரை செல்லுகின்ற எத்ஹோயிட் என்னும் கலப்பு மூலகத்திலான உலோக கம்பி அந்த வாகனத்தினுடைய உட்பகுதி வரை கடத்துகிறது. அந்த வாயுவானது ஓட்டுநரை நித்திரை கொள்ளாமலும் உற்சாகத்துடனும் இருக்கச் செய்வதுடன் பிரேக் ஆயிலையும் வற்றாமல் பார்த்து கொள்கிறது. மேலும் இந்த வாயுவானது மேற்சொன்ன இரசாயன பகுப்பால் 1 வாரம் மட்டுமே கிடைக்கிறது. அதனால்தான் வாரம் வெள்ளிக்கிழமைகள், வியாழக்கிழமைகள் இந்த மாதிரி பயணம் செய்கின்ற பொழுது வாகனங்களிலே அது கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்டப்பட்டவை அகற்றப்பட்டு புதிதாக எலுமிச்சம் மிளகாய் கட்டுகிறார்கள். குறிப்பாக வியாழக்கிழமைகளிலே இதை கட்டுவதற்கு பாபாவினுடைய ஆலயத்திலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதன்படி வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளிலே பூமியானது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையிலே வடமத்திய ரேகையில் கடக கோட்டுக்கு தெற்கே 5 டிகிரி மேலே நோக்கி ஏறி 3 டிகிரி கீழே நோக்கி இறங்குவதால் இந்த ரசாயன பகுப்பு அதிகமாக நடக்கிறது. அதே நேரத்திலே இதற்கு பெரிய அளவிலே ஆதாரமும் இல்லை. எனினும் ஆன்மீகவாதிகள் இதனை நம்புகிறார்கள், நாமும் நம்புகிறோம். மொத்தத்தில் மேற்சொன்ன விஷயங்கள் அனைத்துமே அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது. இவ்வளவு ஏன், சென்னையிலே பாடிகாட் முனீஸ்வரன் என்கின்ற கோயில் இருக்கிறது. அனைவருக்குமே அந்த கோயிலை நன்றாக தெரியும். தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கு அமாவாசை தினங்களிலே கார் ஷோரூம் போல வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருப்பதை அனைவரும் பார்த்திருக்கிறோம். அங்கு பூசாரி எலுமிச்சம் பழத்தை வைத்து பூஜை போட்டால் அந்த வண்டியிலே விபத்து ஏற்படாது என்பது மக்களுடைய நம்பிக்கை. அதாவது முனீஸ்வரனே தங்களுக்கு பாடிகாட்டாக வந்து காப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆக அதே போலத்தான் நம்முடைய பாடிகார்டு வழித்துணை பாபா வண்டலூரில் இருந்து கொண்டு அவர்களுடைய செல்லுகின்ற பயணிகளுடைய பாதுகாப்பாகவும் அந்த பயணத்தை பாதுகாப்பாக முடிப்பது மட்டுமல்லாமல் வெற்றிகரமாகவும் முடித்த நம்முடைய சாயப்பாவின் பெயர் வழித்துணை சாயப்பா என்றால் மிகையாகாது. அவரவர் மன திருப்திக்கு ஏற்ப பூஜைகளை செய்து கொள்கிறார்கள். இதில் ஒரு முறை அல்லது வழக்கம் என்பதெல்லாம் இல்லை, எந்த முறையும் இல்லை. இருந்தாலும் இந்த பூஜை செய்கின்ற சமயத்திலே நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வருகிறது அல்லவா, மனபாரம் குறைகிறது அல்லவா, பயம் என்பது காணாமல் போகிறது அல்லவா, அது போதும். அந்த பயமில்லாமல் அந்த ஓட்டுநர் வண்டியை வாகனத்தை செலுத்தினாலே நமக்கு பாதகம் என்பது வரவே வராது. வராமல் சாதகம்தான் வரும். சாயப்பா இருக்கும் பொழுது நமக்கு சாதகம் வெற்றி, நம்முடைய ஜாதகமும் வெற்றி ஜாதகமாக அமையும். வாருங்கள் வாருங்கள், வண்டலூர் பாடிகார்டு வழித்துணை சாயப்பாவை வந்து பாருங்கள். இங்கே பாதுகாப்பாக உணருங்கள். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வளமாக, நலமாக, உயர்வாக, வெற்றிகரமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.
ஜெய் சாய்ராம்.